இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரவுண்ட் 3 கேண்டிடேட்ஸ்க்காக. ரவுண்ட் 2லேயே நிறையா பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்லி ஏஐடிஎஸ் சிஎஸ்சி ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கொடுத்து நிறைய பேருக்கு நாட் அலாட்டட் வந்துருச்சு. ஈவன் இசி கூட நிறைய பேர் கொடுக்கல. பட் ரவுண்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு 141 கீழே இருந்து கிட்டத்தட்ட 77 கட் ஆஃப் வரைக்கும் போகுது. ஒரு நல்ல வாய்ப்பு. 97,000 மெம்பர்ஸ் ஆர் அட்டெண்டிங் ரவுண்ட் 3. ஓகே, அதாவது இது வரைக்கும் கடந்த 5 இயர்ஸில் வந்து இது ஒரு பெரிய கவுண்ட். தேர்ட் ரவுண்டில் வந்து 97,000ங்கிறது பெரிய கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இருக்க கவுண்ட்டை விட வந்து அதுக்கு தாண்டி இருக்கிற கவுண்ட் இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டில் ஒரு 17,000 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் ஆப்சன்டேஜ் இருக்கும். எப்படி வச்சு பார்த்தாலும் இந்த 97,000ங்கிறது ஒரு பெரிய கவுண்ட். இந்த பெரிய கவுண்ட்டில் இருக்கவங்க என்ன தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஏஐடிஎஸ் சிஎஸ்சி சிஎஸ்பிஎஸ் ஐடி இது மட்டும்தான் நாங்கள் ஏஎம்எல் இது மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னால் உங்களுக்கான நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா ரவுண்ட் 1லேயே நல்ல காலேஜ் எல்லாம் முடிஞ்சிடும். ரவுண்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் இருக்கணும். ரவுண்ட் 3ல் நீங்கள் திருப்பி வந்து ஏஐடிஎஸ் சிஎஸ்சி இது மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் நைஸ் காலேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் ஹேவ் அ கிளாரிட்டி. நமக்கு வந்து இனிமேல் காலேஜ் தான் முக்கியம்னு பார்க்கணும், கோர்ஸை முக்கியம்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ரவுண்ட் 3ல் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் காலேஜை வந்து ப்ரியாரிட்டைஸாக சூஸ் பண்ணணும். ப்ரியாரிட்டி வந்து காலேஜோட செலெக்ஷனுக்கு இருக்கணும். கோர்ஸோட செலெக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இஎன்ஐ, மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இது எல்லாமே கோர் பிரான்ச்சஸ். கொஞ்சம் கோர் பிரான்ச்சஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. ஓ இந்த பிரான்ச்சா சிவிலா அப்படின்னு. ஸோ நீங்களாம் அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க வந்து அதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு. இப்போ நம்ம வந்து அந்த கோர் பிரான்ச்சோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் வந்து அதன் மேலே ஒரு இது எடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்ஜினியரிங். நீங்கள் படிக்க போகிறது இன்ஜினியரிங் தான். நீங்கள் படிக்க போகிறது ஆர்ட்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறீங்க. இன்ஜினியரிங்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த படித்தா என்ன போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் மேலே ஒரு விருப்பம் உண்டாகும். ஸோ வி கேன் see that. இப்போ மெக்கானிக்கல் சம்மந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறோம். கவர்மெண்ட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் முடித்தா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வித்தவுட் கேட் ஸ்கோர். இதுக்கு வந்து நீங்கள் பிஇ முடித்து இந்த கம்பெனிஸ் வைக்கிற டெஸ்ட்டை மட்டும் எழுதினா போதும். ஓகே, கேட் ஸ்கோர் இல்லாமல் போதும். ஃபஸ்ட்டு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜூனியர் இன்ஜினியரிங்காக போஸ்டிங் ஆகலாம். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக போகலாம். ராஷ்ட்ரிய இஸ்புட் நிகாம் லிமிடெட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக போகலாம். ஹிந்துஸ்தான் ஏரோடெக்ஸ் லிமிடெட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். ஹிந்துஸ்தான் ஏரோடெக்ஸ் லிமிடெட் டிசைன் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸாக போகலாம். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக ஜாயின் ஆகலாம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஐஏஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஜாயின் ஆகலாம். நும்லிகார் ரெஃபைனரி லிமிடெட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். டிஎஸ்பிஎஸ்சி தெலுங்கானா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ஜாயின் ஆகலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இன்ஜினியரிங் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் எம்ஓஐஎல் கிராஜுவேட் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். ஐஜி கார் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் டெக்னிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் ஆகலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலாக ஜாயின் ஆகலாம். கோல் இந்தியா லிமிடெட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இன்ஜினியராக ஜாயின் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பாரத் டைனமிக்ஸ் பிடிஎல்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் ஆகலாம். நேஷ்னல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெடில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் ஆகலாம். இதெல்லாம் வந்து கேட் ஸ்கோர் இல்லாமல் நம்ம பிஇ முடித்ததுக்கப்புறம் மெக்கானிக்கல் பிஇ முடித்ததுக்கப்புறம் இந்த கம்பெனிஸில் ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டா இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடச்சிரும். இது இல்லாமல் கேட் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. கேட் எக்ஸாம் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். அதாவது எதுக்காக கேட் எக்ஸாம் எழுதுவாங்கன்னா எம்இஎம் டெக் படிக்கிறதுக்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில துறைகளில் வேலைவாய்ப்பு போகிறதுக்காகவும் இந்த கேட் எக்ஸாம் படிப்பாங்க. இப்படி இதையும் எழுதி நம்ம வந்து வேறு சில செக்டார்ஸ்க்கு போகலாம். அதையும் பார்த்துடலாம். நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் NHPCன்னு சொல்லுவாங்க.